வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறை வாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருளமுதம். ஒன்றாம் அருளமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவன் ஞானவெளி மேய்பிரான் ஞான சித்தர் அருளிய கால் தடம் நூலிலிருந்து தலைப்பு தேரோட்டி. கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு மாமா உறவு. குருசேத்திரத்தில் தேரோட்டி, அதனினும் மேலாக குருவாக திகழ்ந்தார். இதன் பலனை அர்ஜுனன் முழுமையாக அனுபவித்தான். ஒவ்வொரு சிக்கலிலும் கிருஷ்ணரை கைகொடுத்து உதவி சிக்கலின் முடிச்சை அவிழ்த்து விட்டு வந்தார். யுத்தத்தின் முழு வெற்றியும் கிருஷ்ணரையே சாரும். என்றாலும் யுத்த முடிவு நிலையில் கிருஷ்ணர் கையாண்ட யுக்தி அர்ஜுனன் உயிரையே காத்தது எனலாம். யுத்தம் முடித்து யுத்த களத்தில் தேரை விட்டு அர்ஜுனன் இறங்க வேண்டிய நேரம். மரபுப்படி வெற்றி வீரனை தேரோட்டி தன் தொடையை படியாக மிதித்து இறங்கும் வண்ணம் முதலில் தரை இறங்கி காலை மடித்து தொடையை காட்டி மிதிக்க வைத்து தன் கரத்தால் வெற்றி வீரன் கரத்தை பற்றி நாசுக்காக தரையிறக்கி விட்டு வாழ்த்து சொல்ல வேண்டும். அர்ஜுனன் அதை எதிர்பார்த்தார். தேரை நிறுத்திய கிருஷ்ணர் அந்த வண்ணம் செய்யாமல் அர்ஜுனனை முதலில் இறங்க சொல்லிவிட்டு அவர் தேரிலே இருந்தார். இது அர்ஜுனனுக்கு வித்தியாசமாகப்பட்டது. மாமா தன் வெற்றியை ஆமோதிக்கவில்லையா என்று ஐயப்பட்டான். இறங்காமல் நின்று கொண்டே, என்ன மாமா, மரபை மறந்து விட்டீர்களா என்று ஏளனமாக குத்தினான். வெற்றி மிதப்பு பண்பை மீறியது. கிருஷ்ணர் அவன் பேச்சை பொருட்படுத்தாமல் சீக்கிரம் இறங்கு என கத்தினார். அர்ஜுனனால் புரிய முடியாமல் மேலும் பேச ஆரம்பித்தார். அதிகம் பேசுவது, புரியாமல் பேசுவது ஆபத்திற்கு தடம் போடும். கிருஷ்ணர் புரிந்து கொண்டார் அர்ஜுனன் மனநிலையை. சட்டென தேரிலிருந்து தள்ளினார். அர்ஜுனன் சமாளித்து கொண்டு வெளியேறினான். என்றாலும் மனம் கோணினான். அவமானம் அவனை பீத்து தின்றது. அவன் இறங்கிய அடுத்த கணமே கிருஷ்ணரும் துள்ளி குதித்தார். தேரி நின்று 10 அடி மேல் பாய்ச்சலில் அதில் இருந்தது. அது மட்டுமின்றி அந்த வேகத்திலே அர்ஜுனனை தள்ளி கொண்டு போனார். தேரை விட்டு 10 அடி தூரத்தில் நிலைகுலைந்த நிலையில் இருவரும். அர்ஜுனன் கிருஷ்ணர் மேல் கோபத்தின் உச்சியில். அது அவன் பிடித்திருந்த கிருஷ்ணர் கரங்களை தள்ளிய வேகத்தில் தெரிந்தது. அதே நேரத்தில் அதிவேகமாக தேர் கொழுந்துவிட்டு எரிந்தது. கண்டதும் மலைத்து போனான் அர்ஜுனன். அது பற்றி கேட்க வாயை கூட திறக்க முடியாத நிலையில் தேரை உற்று பார்த்து கொண்டே இருந்தவன் கிருஷ்ணரை மெதுவாக கேள்விக்குறியோடு பார்த்தான். அங்கேதான் கிருஷ்ண பகவான் சாட்சாத் குருவாக நின்றார். மெதுவாக சிரித்தபடி அவன் தோளில் தன் கரத்தை போட்டு அவனை அணைத்து உச்சி மோர்ந்தார். முதுகை தட்டி கொடுத்தார். குருபிரான் தன் சீடனை அணைத்து உச்சில் முத்தமிட்டால் சீடன் மரண கண்டத்தை தாண்டிவிட்டான் என்று பொருள். அதுவும் அவர் அணைத்தபடி முதுகை தடவி கொடுத்தால் தான் உன்னை மீட்டுவிட்டேன் என்று பொருள். முன் ஜென்ம கர்ம கணக்கில் மிகப்பெரிய பாகம் முடித்து வைக்கப்பட்டு விட்டதை என்பதை கண்களால் சொல்வார். குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள பக்குவமே இதை புரிய வைக்கும். கிருஷ்ணர் அர்ஜுனனை அந்த நிலையிலிருந்து தாண்டி அழைத்து வந்தார். அர்ஜுனன் அவர் அணைத்து முத்தமிடும் போது இதை உணர்ந்தான். மனசலனத்தால் அதை சரியாக உணர முடியாமல் திணறினான். இப்போது அவரிடம் கேள்வி கேட்கும் தைரியம் அவனுள் இல்லை. கண்கள் கசிந்தன. புரிந்து கொண்ட கிருஷ்ணரே அர்ஜுனனில் புரிய வைத்தார். யுத்தத்தின் போது எதிரிகள் இட்ட செய்வனை அம்புகள் உன்மேல் பட்டு உன்னை எரிக்க அனுப்பப்பட்டவை. அந்த மந்திர சக்திகளை நான் புரிந்து கொண்டு உன்மேல் படாமல் தேரை குத்தி நிற்க வைத்தேன். ஒவ்வொன்றும் தேரை சின்ன பின்ன படுத்துமாறி குத்தின. அந்த மந்திர ஏவல் அஸ்திரங்கள் தேரை எரிக்கும் தன்மை மிக்கவை. தேரை குத்தி ஒட்டி கொண்டவை. அவை தன் மாய பலத்தை காட்ட முடியவில்லை. காரணம், தேரின் கொடியில் இருக்கும் அனுமனின் ஆற்றல் அவற்றை தடுத்து வைத்துள்ளது. நான் முதலில் இறங்கினால் என்னை தொடர்ந்து அனுமனும் தேரை விட்டு வெளியேறி பறந்து விடுவார். உன் நிலை, தேரும் நீயும் பஸ்பம். புரிந்ததா? அதனால்தான் நான் முதலில் இறங்காமல் உன்னை இறங்க வைத்தேன். அடுத்து நான் இறங்கினேன். அந்த கணமே அனுமன் காற்றோடு கலந்தான். அஸ்திரம் தேரை எரிக்கிறதே பார் என்று கையை நீட்டி காட்டினார். வெப்பம் அவர்கள் மீது வீசியது. அர்ஜுனன் கிருஷ்ணரின் கால்மாட்டில் விழுந்தார். குரு மறைந்தவைகளை அறிவார், நம்பியவர்களை காப்பாற்றுவார். வாழ்வோம் வாழ்விப்போம்.